ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ஸில் ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம ப்ரிசம் பேஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம பிரமிடு சால்வ் பண்ணியிருக்கோம், சிலிண்டர் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ட்ரன்கேட்டட் பிரமிட் அண்ட் ட்ரன்கேட்டட் சிலிண்டர். இப்போ வந்து ட்ரன்கேட்டட் ப்ரிசம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். இதில் எக்ஸகனல் ப்ரிசம் ஆஃப் சைட் ஆஃப் பேஸ் 25 mm 25 mm வச்சு நம்ம எக்ஸகன் வந்து ட்ரா பண்ணிடுறோம் பை யூசிங் டெம்ப்ளேட். ஹைட் வந்து 50 mm, ரெஸ்ட் ஆன் ஹெச்பி ஆன் ஒன் ஆஃப் இட் எட்ஜ் ஆஃப் பேஸ் இஸ் பேரலல் டு த விபி. அப்போ பேஸ் எட்ஜ் வந்து நான் பேரலல் அப்படின்னு வச்சுக்கிறேன், பேரலல் டு விபி. அண்ட் தென் ஒரு எட்ஜ் பேரலல்னாவே ரெண்டு எட்ஜும் வந்து வந்துடும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பென்டகன் வரும்போது மட்டும் கொஷினை வந்து தெளிவாக படிச்சுக்குங்க. Sectional plane perpendicular to VP and inclined at 50 degree to the HP and bisecting the axis of the prism. Draw the simple position of the solid and isometric projections of a truncated prism showing the cut surface அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கட் சர்ஃபேஸை வந்து நம்ம வந்து தெளிவாக காமிக்கிற மாதிரி நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன்ஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம வரையும் போதே கட் சர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு ஐசோமெட்ரிக்கு பேரலாக தான் வந்துடும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது ஏ பாயிண்ட்டை நான் வந்து இந்த லெஃப்ட் மோஸ்ட் கார்னரில் வச்சுறேன். எதுக்காகனா இங்கே தான் வந்து கட்டிங் பாயிண்ட் நம்பர் 1 வரப்போகுது, அதனால் நான் வந்து ஏ பாயிண்ட்டை வச்சுறேன். ஏபிசி டாப் பேஸ் எல்லாமே ஏபிசிடின்னு கொடுத்துட்றேன். பாட்டம் பேஸ் வந்து பிக்யூஆர்எஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஹைட் வந்து 50 mm கொடுத்துருக்காங்க. ஹைட்டை வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஹைட்டை மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து கட்டிங் பிளேன் வந்து சென்டர் ஆஃப் தி ஆக்சிஸில் வரும். அப்போது சென்டர் லைனை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். சென்டர் லைன் ஆர் டேஷிட் லைன், ஹிடன் லைன் அண்ட் தென் கண்டினியூஸ் லைன், இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக வந்து நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள், தெளிவாக புரியும். சரிங்களா? இப்போ வந்து பைசைட்டிங் தி ஆக்சிஸ் அப்படின்னா வந்து சென்டர் ஆஃப் தி ஆக்சிஸ் h/2. ஓகேங்களா? அப்போ வந்து ஹைட் டிவைடட் பை 2. இதில் வந்து 50 டிகிரி கொடுத்துருக்காங்க, 50 டிகிரி நான் போட்டுறேன். இந்த ப்ராப்ளமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, சோஃபார் நம்ம ப்ராப்ளம் பார்த்தது டாப் பேஸ் கட் ஆகும், இல்லைனா பாட்டம் பேஸ் கட் ஆகும், இல்லைனா மிடில் கட் ஆகும். இந்த ப்ராப்ளமில் டாப் பேஸும் கட் ஆகுது, பாட்டம் பேஸும் கட் ஆகுது. இது மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து செக்ஷன் ஆஃப் சாலிடில் இதே ப்ராப்ளம் செக்ஷன் ஆஃப் சாலிடில் வந்தாலும் நீங்கள் வந்து இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிடலாம். சரிங்களா? இதை வந்து நான் ரிமைனிங் போர்ஷன்ஸை நான் வந்து டார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இப்போ பாட்டம் பேஸில் கட் ஆச்சுன்னா பாட்டமில் போயிட்டு நம்ம வந்து பாயிண்ட் எடுக்கணும். அண்ட் தென் டாப் பேஸில் கட் ஆச்சுன்னா மறுபடியும் வந்து டாப் வியூவில் போயிட்டு நம்ம வந்து பாயிண்ட் எடுக்கணும், கட்டிங் பாயிண்ட்டு. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ரிமைனிங் சர்ஃபேஸை நான் எல்லாத்தையும் டார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதில் டாப் பேஸ் அண்ட் பாட்டம் பேஸ் ரெண்டுத்துக்கும் நேமிங் கொடுத்துருங்க. கட்டிங் பாயிண்ட்டை நம்ம எடுக்க போகிறோம். பாட்டம் பேஸில் ஒன்று கட் ஆகிருக்கு. இதை வந்து வெர்டிக்கலாக நான் வந்து ஒரு லைனை வரைஞ்சிட்றேன். இதில் டாப் வியூவில் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆகும். சரிங்களா? டாப் வியூவில் பாட்டம் பேஸில் பிக்யூஆர்எஸ் அந்த லைனில் அந்த பேஸில் கட் ஆகும். அண்ட் தென் டாப் பேஸும் கட் ஆகுது. டாப் பேஸும் நான் வந்து கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போ வந்து இங்கே 2 பாயிண்ட் வந்துடும். டோட்டலாக 4 கட்டிங் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகுது. பாட்டம் பேஸில் 2 கட்டிங் பாயிண்ட்டும் டாப் பேஸில் 2 கட்டிங் பாயிண்ட்டும் வருது. 1 டேஷ் ப்ராக்கெட்டில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் செகண்ட் கட்டிங் பாயிண்ட் 2 டேஷ், அண்ட் தென் 3 டேஷ், 4 டேஷ் வந்து மேலே போட்டுக்கிறேன் டாப் பேஸில். அண்ட் தென் 5, இங்கே வந்து 5 மார்க் பண்ணிக்கிறேன். 6, 7 அண்ட் தென் 8, டோட்டலாக 8 கட்டிங் பாயிண்ட் வரும். டாப் பேஸ் அண்ட் பாட்டம் பேஸ் ரெண்டுமே கட் ஆச்சுன்னா. அண்ட் தென் ரிமைனிங் 1, 2, 3 எல்லாமே வந்து கார்னரில் வரும். சரிங்களா? கார்னரில் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 8 கட்டிங் பாயிண்ட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களோட ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் நான் ட்ரா பண்ணும்போது அதில் வந்து தெளிவாக நம்ம வந்து வரையணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து விஷுவலாக தெரிகிற மாதிரி வரைய சொல்லியிருக்காங்க. ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் ட்ரன்கேட்டட் ப்ரிசம் ஷோயிங் த கட்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ கட்டிங் பாயிண்ட்டை நான் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த 8 கட்டிங் பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்மளுக்கு எது தெரியும் அப்படின்றத நம்ம வந்து இங்கேருந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியும். இந்த 1 பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து தெரியும். இதில் பாட்டம் பேஸில் கொஞ்சம் ஸ்மால் போர்ஷன் வந்து கட் ஆகிடுது, டாப் பேஸில் ஸ்மால் போர்ஷன் தெரியும். அதனால் 5D 4D 5 அதை வந்து டார்க் பண்ணிக்கணும் அந்த எட்ஜை வந்து. இப்போ வந்து நான் இந்த இடத்துல ஒரு பாக்ஸில் நான் வந்து இந்த எக்ஸகனை நான் வந்து கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்களா? ஒரு பாக்ஸ்க்குள்ளே வந்துடுச்சு. இந்த பாக்ஸுக்கு நான் வந்து நம்பர் கொடுத்துட்றேன், 1, 2, 3, 4 அப்படின்னு நம்பர் கொடுத்துட்றேன். இது அப்படியே நம்ம வந்து ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனில் 30 ஆங்கிளில் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். இங்கே வந்து 1, 2, 3, 4 ஓகேங்களா? 4 பாயிண்ட் வந்துடும். இப்போ வந்து ஆஸ் இட் இஸ் இங்கேருந்து நம்ம வந்து வியூவிங் பாயிண்ட்டை வைக்கிறோம். இப்போ ஒரு லைனை ட்ரா பண்ணிடுறேன். ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனுக்கு மேலே ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ஸை ட்ரா பண்ண போகிறோம். இப்போ ஹரிசாண்டல் லைனை ட்ரா பண்ணிடுறேன்.
ஒன்ஸ் ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டை வைங்க. அதுதான் வந்து 1 பாயிண்ட்டு பேஸ் பாயிண்ட். இது ப்ரிசம்ன்றதால பாட்டம் பேஸும் வரும் டாப் பேஸும் வரும். 2 எக்ஸகன் வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? கீழே பாட்டமில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே ப்ரொசீஜர் தான் டாப் பேஸும் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? 2 லைனை ட்ரா பண்ணிடுறேன். 1 and 4 லைனு, அதுக்கப்புறம் 1 and 2 லைனு. இப்போது தேர்ட் பாயிண்ட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பை யூஸிங் காம்பஸை பேஸ் பண்ணி இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து தேர்ட் பாயிண்ட்டை வரைய போகிறோம். 2 and 3 வந்து மெஷர் பண்ணிக்கங்க. மெஷர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆர்க் கட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 1 and 2 நம்ம எடுத்துக்கணும். 1 and 4 வந்து நம்ம இங்கே அதில் கட் பண்ணி மார்க் பண்ணிடணும். 1 மட்டும் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு 1 and 2 மெஷர் பண்ணி 1 as a சென்டர் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் கிடச்சிரும். எந்தெந்த பாயிண்ட்லாம் வருதோ அப்பப்போ நேமிங் கொடுத்துருங்க. ஏன்னா நான் மல்டிபிள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வரும், அதனால் நம்மளுக்கு வரைகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் அப்பப்போ நேமிங் கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ 3 and 4 and 3 வந்து நான் ஒரு லைனை வரைஞ்சிடறேன். அப்புறம் 2 and 3 வந்து மெஷர் பண்ணிவிட்டு இன்னொரு லைனை வரைஞ்சிடறேன். இது வந்து 3. பென்சில் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் H பென்சில் ஆர் 2H பென்சிலை யூஸ் பண்ணுங்கள். இப்போது ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்லேருந்தும் ஹைட் வந்து 50 mm ரைஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போது பாட்டம் பேஸ் வரைஞ்சாச்சு, டாப் பேஸை நான் வந்து வரையணும். அதுக்காக ஹைட் வந்து 50 mm ரைஸ் பண்ணிக்கிறேன். ஹைட் வந்து ப்ரிசமோட ஹைட் வந்து 50 mm கொடுத்துருக்காங்க, அதனால் பாக்ஸோட ஹைட்டும் நான் 50 mm எடுத்துக்கிறேன். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்லேருந்தும் வெர்டிக்கல் லைன் 50 mm வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து கீழே 1 2 3 4 கொடுத்துருக்கீங்களா, அதே மாதிரி மேலேயும் வந்து டாப் பேஸ்க்கும் 1 2 3 4 கொடுத்துருங்க. ஓகே, இப்போ 1 2 3 4 இப்போது 4 பாயிண்ட்டையும் நான் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் இன்டர்னலாக இருக்கிற பாட்டம் பேஸ் PQRSை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ABCDயும் மார்க் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஒரு டைமென்ஷன்ஸ் தான். அதனால் ஒன்ஸ் மெஷர் பண்ணிங்கன்னா பாட்டம் பேஸ் அண்ட் டாப் பேஸ் ரெண்டுத்தையும் கவர் பண்ணிடுங்க. இல்லை, இப்போ வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு பாட்டமுக்கு ஒரு எக்ஸகனை ட்ரா பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் டாப்புக்கு ஒரு எக்ஸகனை நம்ம வந்து ட்ரா பண்ணணும். இப்போ பாட்டம் எக்ஸகன் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டாப் பேஸில் எக்ஸகனை ட்ரா பண்ணுறேன். எல்லாமே ரொம்ப தின்னாக வரைங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டார்க் பண்ணிட்டீங்கன்னா அதை எரேஸ் பண்ணிங்கன்னா அந்த இம்ப்ரெஷன் அப்படியே இருக்கும். எவ்வளோ தின்னாக வரைய முடியுமோ அவ்வளோ தின்னாக வரைஞ்சிருங்க. இப்போ டாப் பேஸ்க்கு நான் வந்து நேமிங் வந்து ABCD கொடுத்துட்றேன். பாட்டம் பேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா PQRS நான் கொடுத்துட்றேன். PQRSTU. டாப் பேஸ்க்கு ABCDEF. ஓகே, இப்போ வந்து கட்டிங் பாயிண்ட்டை நான் அதில் வந்து ப்ளேஸ் பண்ணணும். 4 and 5 வந்து பார்த்திங்கன்னா டாப் பேஸில் கட் ஆகிருக்கு. 1 and 8 வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் பேஸில் கட் ஆகிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து 1 and 8 நான் ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 4 and 5 ட்ரேஸ் அவுட் பண்ணிடுறேன். ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் கட்டிங் பாயிண்ட்லாம் கார்னரில் தான் இருக்குது, ஈஸியாக நம்ம கொண்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 1 and 8 நான் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டேன். இப்போது கட்டிங் பை நம்பர் 1 and 8 வந்து பாட்டம் போஸ்ட்டில் வந்துருச்சு.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 and 5 வந்து நான் வந்து டாப் பேஸில் கொண்டு வந்துடுறேன். இப்போ டாப் பேஸில் அந்த ஸ்மால் போர்ஷன் வந்து நம்மளுக்கு தெரியும், அதுதான் 4D and 5, அது வந்து நம்மளுக்கு தெரியும், அதை டார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கட்டிங் பாயிண்ட்டையும் மென்ஷன் பண்ணிங்க 4 and 5. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனை போட்டுருங்க டார்க்காக, 1 and 8 அந்த கட்டிங் பாயிண்ட்டோட நம்பர். அதுக்கப்புறம் ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 2, 3, அப்புறம் 6, 7 இதை எடுக்கணும். 2, 3, 6, 7 பென்சிலில் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா, சின்னதாக நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு நான் பென்சிலில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் மேலே கொண்டு போயிடுறேன். எல்லாத்துலேயும் வந்து ஒரு வெர்டிக்கல் லைனை வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் காம்பஸை மெஷர் பண்ணி நம்ம அங்கே ஆர்க் கட் பண்ணிக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்லேருந்தும் 90 டிகிரியில் ஒரு லைனை வரையணும். டிராஃப்டர் ஸ்கேல் வச்சு வரைங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். எங்கெல்லாம் டிராஃப்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் ரோலர் ஸ்கேல் யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் டெம்ப்ளேட் ஸ்கேல் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் வந்து கிளியராக தெரியணும். அப்போ தான் உங்களோட ட்ராயிங் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரைய முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வரையலாம். எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ஹார்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 30 minutes ஆச்சு. சரிங்களா, நீங்களும் ஃபாஸ்ட்டாக வரைஞ்சிங்கன்னா அதுக்கு உள்ளே கூட நீங்கள் முடிக்கலாம் ட்ராயிங்கை. இப்போ எல்லா பாயிண்ட்டும் ஆர்க் கட் பண்ணிடுறேன். நான் எல்லாமே ஃப்ரண்ட் வியூவிலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். 2 and 7 லைனோட டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். 3 and 6 லைனோட டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. ஆர்க் கட் பண்ண உடனே 1, 2, 3, அப்புறம் 4, அதுக்கப்புறம் 5 to 6, and then 6 to 7, and then 7 to 8. அவ்வளோதான். இப்போ வந்து எல்லா கட்டிங் பாயிண்ட்டும் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ பாட்டம் பேஸை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாட்டம் பேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா பாட்டம் பேஸில் இந்த 1 and 8க்கு முன்னாடி உள்ளதெல்லாம் போயிடுச்சு. சரிங்களா, அப்போ வந்து 1 வந்து கனெக்டட் டு த எட்ஜ். ஒன்றும் கியூவும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல R and 3 வந்து டார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். R and S அது ஆக்சுவலாக தின்னாக தான் வரும். ஓகே, எயிட் and U வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்மால் போர்ஷன் வரும். அவ்வளோதான். ரிமைனிங் எல்லாமே டாட்டர் லைன். இதெல்லாம் டாட்டர் லைன் வரும் அப்படின்னா ட்ராயிங்க்கு பேக் சைடில் இருக்கிற ட்ராயிங் எல்லாமே டாட்டர் லைன் வரும். இப்போ இதெல்லாம் பேக் சைடில் இருக்குது, தெரியுதுங்களா, இந்த லைனுக்கு பின்னாடி இருக்குது, அதனால் டாட்டர் லைன் போட்டுறேன். அப்படி இல்லைன்னா இந்த வியூவிங் பாயிண்ட் போட்டிருக்கேன் பாருங்கள், ஐசோமெட்ரிக் வியூவிங் பாயிண்ட்டு, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து போடணும். ட்ராயிங்குள்ளே இருக்கிற பாயிண்ட் எல்லாமே டாட்டர் லைன் தான் வரும், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இல்லை இப்போ முடிஞ்சா இது வந்து ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ லென்த் இன்டூ டிஸ்டன்ஸ் வந்து 0.82, அதால் ரேஷியோவில் மல்டிப்ளை பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டையும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி தான் போடுறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி காமிச்சிருங்க. ஆனால் ரியல் டைமில் நம்ம வந்து இதெல்லாம் வந்து கன்வர்ஷன் பண்ணி நம்ம போடணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பண்ணுங்கள். சரிங்களா, டாப் வியூ அண்ட் ஃப்ரண்ட் வியூ மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் 4D and 5 வந்து நம்மளுக்கு தெரியும், அந்த பாயிண்ட்டையும் நான் வந்து டார்க் பண்ணிடுறேன்.